அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்தியா இருக்கேன். இன்னைக்கான லாங் வீடியோல ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். ஒரு நாள்ல நான் காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் தான் இந்த வீடியோல நான் காட்டியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க சஜஷன் ஏதாவது இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரைடே அன்னைக்கு ஷூட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே ஃப்ரைடேனா மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் மார்னிங் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. ஸோ நாங்களும் போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததா சரி சும்மா போய் சாமி கும்பிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வெளியெல்லாம் போகணுன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சு மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவேன். லோக்கலில் எங்கேயா போகிறோம் போயிட்டு உடனே வந்துடுவோம்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவேன். அப்படி இல்லை வேற எங்கேயா போகிறோன்னா மேக்ஸிமம் பாப்பாக்கு மட்டும் செஞ்சுட்டு வெளியே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு லெத்தாஜியாக விட்டுருவேன். நாங்கள் போயிருந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த குட்டி விநாயகர் கோயிலும் இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவும் மட்டும்தான். ஸோ சிம்பிளாக ஏதாவது ஒரு லன்ச் மெனு செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் என்னோட டெய்லி ரொட்டீனில் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு சான்ஸே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா கண்டிப்பாக ரசம் சாப்பாடு தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க. எது செஞ்சாலும் கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் வித் ரசம் செய்யணும். அப்புறம் பாப்பாவும் அப்பப்போ வந்து ரசம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். அதனால வெரைட்டி ரைஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நமக்கு பிடிச்சது எப்போதான் செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். சரி இன்னைக்கு யாருக்கும் நமக்கு சமைக்க தேவையில்லைல்ல, நானும் பாப்பா மட்டும்தான். பாப்பாவுக்கு வந்து பப்பு பூவா செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கலாம் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். அண்ட் எந்த வெரைட்டி ரைஸ் வந்தாலும் அது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பர் காம்போவா இருக்கும். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை என்னோட மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போகிற டைமில் வந்து மார்னிங்கே சமைச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் கிச்சனில் எந்த ஒர்க்கும் இருக்காது. நானும் பாப்பாவும் மட்டும்தானே அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன். சப்போஸ் இந்த மாதிரி மார்னிங் சமைக்காமல் விட்டுட்டேன், வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கேட்ஜெட்ஸ் தான் கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக டிவி போட்டு விட்டு பாப்பாவை டிவி பார்க்க சொல்லி என்கேஜ் பண்ணிட்டு தான் வந்து சமைச்சாகணும். ஏன்னா அவங்களை தனியாக விட்டுட்டு வரவும் பயமாக இருக்கும். ஏன்னா நிமிஷத்துல ஏதாவது ஒன்று எடுத்து வாயில போட்டுக்குவாங்க, இல்லை ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்பெல்லாம் வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால மேக்ஸிமம் டிவி போட்டோம்னா அவங்க பாட்டுக்கு சைலண்ட் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால அப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து அப்படிதான் பாப்பாவுக்கு டிவி போட்டுட்டு நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். வெரைட்டி ரைஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு பெரிய ஒர்க்குள்ள மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே குக்கிங் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நான் சமைக்கும் போதே பாப்பா பாருங்க இப்போயே வந்து கையை நடுவில் விட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒன்று கேட்டு குறும்பு பண்ணிட்டே இருப்பாங்க. குக்டி யூடியூப் சேனல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து அது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ். அதில் வந்து சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக கோகோனட் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கும் டெம்ட் ஆயிடுச்சு. வா இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கோகோனட் ரைஸ் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவிலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை வந்து கட் பண்ணி அதை பொரியலுக்கு அந்த மாதிரி பண்ணால் லைட்டாக கிரைண்ட் பண்ணி பொரியலுக்கு போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து துருவி செஞ்சால் தானே கோகோனட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால கஷ்டப்பட்டு துருவ தெரியாமல் ஏதோ மாவாட்டுற மாதிரி ஆட்டி எப்படியோ தேங்காவை துருவிட்டு இருந்தேன். குக்குடு யூடியூப் சேனல் இருக்குல்ல, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் அது என்னோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ். அதில் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு வந்து சேம் இதே காம்போ தான் செஞ்சுருந்தாங்க, கோகோனட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. அது பார்த்த வாட்டி தான் இன்னும் டெம்ட் ஆயிடுச்சு. ஐயோ வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சேன்ற மாதிரி. சரி அதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை சைட் பை சைட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சாப்பாடு குக்கரில் விசில் வந்திருந்தது இல்லையா, அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். ஸோ வந்து நம்ம சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணும்போது உதிரி உதிரியா இருக்கும், அந்த கொல கொலன்னு ஆகாம உதிரி உதிரியா இருக்கும். ஸோ அதனால ஆற வச்சிருந்தேன். அண்ட் கோகோனட் ரைஸ் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ரெசிபி ஷேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டான ரெசிபி கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். லைட்டாக கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா இன்னும் எம்மியாக இருக்கும். அண்ட் கேஷ்யூ நட்ஸ் இருந்தால் அது கூட உங்களுக்கு பிடிக்கும்னா போடலாம். எனக்கு கேஷ்யூஸ் இருந்தால் பிடிக்கும், பட் அன்றைக்கி நான் போடாமல் விட்டுட்டேன். அண்ட் அது கூட வந்து நார்மல் எண்ணெய்க்கு பதிலாக கீ சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
எல்லாம் செஞ்சுட்டு தேங்காய் நம்ம ஸ்க்ராப் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். அந்த தேங்காயோட ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் அந்த வாட்டி அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க ரைஸ் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் செக் பண்ணிட்டு தேவையான சால்ட் போட்டு வச்சுட்டு அவ்வளோதான், கோகோனட் ரைஸ் ரெடி. நிமிஷத்துல ரெடி ஆகிடும் அண்ட் அவ்வளோ எம்மியாகவும் இருக்கும். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை கூட வேற லெவல் காம்போவா இருந்துச்சு. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து இதான் செஞ்சிருந்தேன். அண்ட் பாப்பாக்கு வந்து பப்பு போவா செஞ்சு ஊட்டிட்டு இருந்தேன். அண்ட் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஒரு 2:33ன்றப்போ கண்டிப்பாக நான் தூங்கிடுவேன். எனக்கு தெரியும் அது ஒரு பேட் ஹேபிட்னு, பட் என்னால் முடியல. ஏன்னா மார்னிங்கும் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறேன்னா, அதனால கண்டிப்பாக மதியம் தூங்கியே ஆகணுன்ற மாதிரி ஆகிடும். நைட் எவ்வளோ நேரம் வேணாலும் என்னால் முடிச்சிருக்க முடியும், பட் வந்து பகலில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அண்ட் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு டீ போட்டுட்டு இருந்தேன். இப்போது ரீசன்ட் டேஸாக இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி ஒரு 1 மந்த்தே இருக்கும்னு நினைக்கிறேன். பூ வாங்கி கட்டுறது. ஆக்சுவலாக எனக்கு இந்த பூ கட்டுறதே தெரியவே தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டேன். 1 மந்த்தாக தான் கற்றுட்டே இருக்கேன் இப்போ தான். சரி அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தானே ஒரு நீட்டாக அழகாக வரும்னு சொல்லிட்டு டெய்லி பூ வாங்கி கட்டிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கும் இது ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது பூ கட்டுறது. அதனால சரி ஓகே நமக்கு தான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டெய்லி வாங்கி கட்டிகிட்ருக்கேன். அண்ட் அன்றைக்கி வந்து ஃபுல் மூன் டே இல்லையா, சரி பூவெல்லாம் கட்டிட்டு எல்லோரும் வந்து நாங்கள் 3 பேர் வெளியே நின்று கொஞ்ச நேரம் மூணுலாம் வெளியே நின்று பார்த்துட்டு பாப்பாக்கு இதுதான் நிலான்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி டே இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சுது. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ.